ஹாய் வணக்கம், வெல்கம் டு ட்ரிபிள்ஸ் வியூஸ். நான் சிவகுமார் சங்கரபாண்டியன். எலெக்ஷன் டேட் அறிவிக்க போகிறாங்க. எலெக்ஷனை முன்னிட்டு எல்லா கட்சிகளும் மக்களை கவர்றதுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விளம்பரங்கள் யூடியூப்பை திறந்தாலே விளம்பரம் தான் வருது. எந்த பேப்பரை பார்த்தாலும் முகப்பு பேப்பர் விளம்பரம் தான் வருது. அந்த அளவுக்கு விளம்பரங்களுடைய ஆதிக்கம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு இப்போதைக்கு ஒரு 5000 ரூபா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கான அதிகமான திட்டங்களை தீட்டி அவங்கள கவர் பண்ணணுங்கிற விஷயத்தில் முனைப்போடு இருக்காங்க மட்டும் தெரியுது. இந்த 5000 அப்படிங்கிறது வந்து 1,32,00,000 மக்களுக்கு இதை கொடுத்துருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அட்வான்ஸாக நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எப்போ நிதி பற்றாக்குறை அதிகமாக இருக்குது, எங்களால் சமாளிக்கவே முடியல, மத்திய அரசு வந்து எங்களுக்கு தரவே மாட்டேங்கிறாங்கலாம் சொல்லிட்டு இன்றைக்கி அட்வான்ஸாக பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்போ எதை நோக்கி இவங்க போகிறாங்க? எலெக்ஷனை வந்து பணத்தால் 2 பேரும் அடிப்பாங்கங்கிறது அது வெளியில். ஆனால் ஒரு திட்டத்தின் மூலமாகவே நம்ம வந்து கவர் பண்ணணும், பணத்தை நேரடியாக செலுத்தணுங்கிற விஷயம்லாம் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதிமுக பாஜக கூட்டணியினுடைய ஆதிக்கம், அவங்களுடைய பாதிப்பெல்லாம் இதெல்லாம் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்களா? மாட்டீங்கல்ல. எதுக்கு? பொங்கல் பரிசு எடுத்துக்கிறோங்க. பொங்கல் பரிசு 4 வருஷமாக கொடுக்கல. 5வது வருஷமாக 3000 ரூபாய் சேர்த்து கொடுத்துருக்குறாரு. வாங்கும்போது எல்லாருக்கும் நல்லா தான் இருக்குது. ஆனால் 4 வருஷமாக ஒரு தடவை பொருளெல்லாம் கொடுத்தாங்க. அதில் வந்து எல்லாம் உருகி போயிருந்துச்சு. அதெல்லாம் மெல்ட்டாகவும் நம்ம இதனுடைய தங்கத்துடைய உருகுநிலை எல்லாத்தையும் பார்க்கும்போது இதையும் படிக்கலையான்னு ஒரு ஆள் கேட்டார். எது வெள்ளத்துடைய உருகுநிலையெல்லாம் அந்தளவுக்கு அந்த பேச்சு அந்த நேரத்தில் போச்சு. அப்போ ஒரு 1000 ரூபாயை கொடுக்க முடியாத கவர்மெண்ட்டு, பொங்கல் பரிசு கொடுக்கக்கூடியாத கவர்மெண்ட்டு இன்றைக்கி 3000 ரூபாய் எப்படி கொடுத்தாங்க? யாரை வச்சு கொடுத்தாங்க? எந்த பாதிப்பு அடிப்படையில் கொடுத்தாங்க? ஏதோ ஒன்று நம்ம கவர் பண்ணணும்டா, பெண்களை கவர் பண்ணி தான்டா ஆகணும். அதுக்கு காரணம் என்ன? அதுதான் நம்ம தாவகா விஜயினுடைய ஆதிக்கம் தான் இன்றைக்கி இதெல்லாம் பண்ண வச்சுருக்குங்க தான் உண்மை. ஏன்னா 2 கட்சிகளும் பணத்தால் ஓட்டு வாங்குறதுல வந்து 2 பேர் பெற்றவங்க. அதுலேயும் தலைவன் திருமங்கலம் ஃபார்முலானா கேட்க வேணும். அவங்க அதில் மன்னாதி மன்னர்கள். இதெல்லாம் வந்து தாண்டி இவங்க இதெல்லாம் செய்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது விஜய் மட்டுமே தான் நான் சொல்லுவேன். விஜய் வந்து ஆரம்பத்தில் இவங்க இவ்வளோ தூரம் நினைக்கல. இவ்வளோ தூரம் இம்பேக்ட் பண்ணுவாரா, இவ்வளோ தூரம் இவர் வந்து மக்களை கவருவாரா, இவர் ஜெயிப்பாரா அப்படிங்கிறது எல்லாரும் நினைக்கல. ஆனால் ஜெயிப்பாரோ ஜெயிக்க மாட்டாரோ அது வேறு விஷயம். ஆனால் ஏதோ ஒரு வெற்றியை அவர் பறிக்க போகிறாருங்கிறது மட்டும் உண்மை. அதுதான் முக்கியமான காரணம். யாரோட வெற்றியவோ அவர் சதிச்சு சின்னாபின்னமாக்குவார். அது நடக்க போகிறது உண்மை. அதை வச்சு தான் அப்போ ஒரு தரப்பு மக்கள் அவர் யார் சார்ந்த வாக்குகளை கவர் பண்ணுவார்? ஒன்று அவர்கிட்ட கூட்டினவன் யார்? முதல் தடவையாக ஓட்டு போடுறவன், முதல் தலைமுறை வாக்காளர்கள். அதுக்கப்புறம் 2ஆம் தலைமுறை வாக்காளர்கள்லாம் ஒரு 20-25 வயசு, 18 வயசு தாண்டி 5 வருஷம் ஆனவன் 23 வயசு ஆகிருப்பான். இந்த 18லேருந்து 35 வயசுக்குள்ள ஓட்டுகள் அவருக்கு போதும். அது அதிகமான அளவில் எண்ணிக்கையில் இருக்குங்கிறது இவங்க ஒரு கணக்கு எடுத்தாச்சு, தெரியும். 18 to 35 வயசில் உள்ளவன் அதிகமான அளவு ஓட்டு போடுவான் அப்படிங்கிற ஒரு கணக்கை எடுத்துக்கிட்டாங்க. அப்போ இதில் மேக்சிமம் போடுறவன் பசங்க தான் போட போகிறானுங்க. அப்போ பெண்களுக்கு மேலே தான் நம்மளுடைய பார்வை போகணும். பெண்கள் ஓட்டை எப்படி கவரணும்? பெண்கள் முழுக்க எந்த கட்சியில் இருந்தாலும் அதை நம்ம பகுதிக்கு நம்ம இடத்துக்கு கொண்டு வரணும்னா அவங்களுக்கான ஸ்கீம்களை பண்ணணும்னா ஏகப்பட்ட ஸ்கீம்களை வரிசையாக அடிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி பேப்பரில் கூட பார்த்திங்கன்னா பெண்களுக்கான திட்டங்கள் இதை பண்ணியிருக்கோம், அதை பண்ணியிருக்கோம், அந்த இதெல்லாம் சொல்லிடுறாரு. இது வந்து எல்லாரும் சொல்கிறது தான். உண்மையில் அவங்க பண்ண போகிற திட்டங்களெல்லாம் சொல்கிறது வாடிக்கை தான். ஆனால் இவ்வளோ தூரம் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த 5000ம் 3000ம் கிடச்ச ஒரே காரணம் விஜய் தான். ஏன்னா பொங்கல் இந்த கரூர் கூட்டத்துக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இப்போ விஜய்க்கு வந்து ஒரு நெகட்டிவிட்டி வரும்னு நினச்சாங்க. அந்த நெகட்டிவிட்டி கண்டிப்பாக அவருக்கு மிகப்பெரிய அளவில் ஆகலை. பாசிட்டிவ் வருதுன்னு நான் சொல்லலை, ஆனால் நெகட்டிவிட்டி ஆகலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இவர் மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும். கரூர் கூட்டத்துக்கு அப்புறம் அவருக்கு இந்த நடந்த சம்பவம் வந்து விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு வரும்னு அவங்க நினச்சாங்க. எல்லா கட்சிக்காரங்களும் நினச்சாங்க. ஆனால் பின்னடைவு வந்தாரோ, அவருக்கு முன்னாடி போகிறாரோ இல்லையோ, அவருக்கு பின்னடைவு கண்டிப்பாக இல்லைங்கிறது உண்மையாயிட்டு. நெகட்டிவிட்டியே வரல. பாதிக்கப்பட்ட மக்களே வந்து மிகப்பெரிய அளவில் அவர் மேலே வந்து ஒரு பெரிய வன்மத்தை தெரிவித்து ஒரு விஷயமாக சொல்லலை. ஒரு
ஒரு விபத்து அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டாங்க. அந்த விபத்துக்கான காரணகர்த்தாக்கள் எதனால வந்ததுங்கிறது விவாதம் போயிட்டுருக்கு. அவர் மேலே எடுத்த நடவடிக்கைகள் மேக்ஸிமம் அவர் அவர் வரக்கூடிய அவருக்கு எடுத்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணாத ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் எதிர் தரப்பில் ஏற்பட்டிருக்குங்கிறது தான் உண்மை. அது மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அவர் மீது உள்ள ஒரு சின்ன ஒரு கரிசனம் வந்திருக்கிறது. அதுதான் உண்மை. விஜயினுடைய இப்போ எல்லா பத்திரிகைகளும் எல்லா இடத்துலையும் கருத்து கணிப்பை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது சார்பு நிலை கருத்து கணிப்பு தான். அது கருத்து கணிப்பா கருத்து திணிப்பாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சில இடங்களில் 20% மேலேயே இருக்காங்க, 10% மேலேயே இருக்காங்க தான் தெரியுது. இப்போது நாம் தமிழரை வச்சு ஒருத்தர் டிசைட் பண்ண முடியுமா? இந்த நாம் தமிழர் 20 வருஷமாக அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. 4% 5%க்கு மேலே அவங்களுக்கு எந்த விதமான ஒரு ஆதரவுமே நிலைப்பாடுமே இல்லை. 8% ஓட்டு வாங்கினாங்கனாலும் அது ஒரு பொதுப்படையான ஒரு 2-3% கூடுதலுக்கான வாய்ப்பு இருந்ததே தவிர அவங்களுக்கான ஒரு ஓட்டு 5%க்கு மேலே வரவே இல்லை. இந்த தமிழ் தேசிய கட்டமைப்பை ஏற்றுக்கிட்டவங்க, அது அந்த அந்த கருத்தை அந்த கருத்தியலை ஏற்றுக்கிட்டவங்க மிஞ்சி போனால் 3-4% தான். அந்த மக்கள் மட்டும்தான் நாம் தமிழரோட நின்றுட்டு இருக்காங்களே தவிர அதுக்கப்புறம் எந்த விதமான 20 வருஷத்துக்கான ஒரு வளர்ச்சிங்கிறது அவங்க இல்லை. அவங்க நடைமுறை அரசியலை என்றைக்குமே பேசுகிறது கிடையாது. ஒரு கனவு உலக அரசியல், ஒரு சினிமாத்தனமான அரசியல் பண்ணிகிட்டு இருக்க காரணம் தான் அவங்களுடைய வளர்ச்சியின் அதே இடத்துல நிற்கிறதுக்கான காரணம். நிறைய விஷயங்களை சொல்கிறாலும் அது எல்லா மக்களும் போய் ஏற்றுக்கிடக்கூடிய இதாக இல்லை. அந்த தானே அவங்களுடைய ஒரு முரண்பட்ட விஷயமா இருக்கிறனால தான் அவங்களால ரீச் ஆக முடியல. ஆனால் விஜய் சினிமா டைலாக் மாதிரி தான் பேசுகிறாரு. பட் வாய்ப்பு 1967க்கு அப்புறம் இன்றைக்கி 2026 கிட்டத்தட்ட 58 வருஷத்துக்கு மேலே திராவிட ஆட்சிகள் ஆட்சி பண்ணிட்டாங்க. திமுகவும் சரி அதிமுகவும் சரி மாறி மாறி ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் 3வது ஒரு வாய்ப்புங்கிறது நமக்கு இல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அதற்கான வாய்ப்புகளை வரக்கூடியவங்களெல்லாம் எந்த அளவுக்கு இவங்க சரிச்சு விட்டாங்க, எந்த அளவுக்கு யாரும் வளரவே முடியாது, வளரவும் முடியலை. வளர முடியாத அளவுக்கு தான் அந்த சூழ்நிலையும் ஏற்பட்டது. ஆனால் இந்த நேரத்தில் பார்க்கும்போது விஜய்ங்கிறது ஒரு பெரிய இம்பேக்ட் பண்ணியிருக்காருங்கிறது தான் உண்மை. அவர் யாரோ ஒரு வெற்றியை யார் பெறக்கூடிய வெற்றியோ கண்டிப்பாக இவர் பாதிக்க வைப்பார். மேக்சிமம் என்ன ஒரு டிசைடிங் ஃபேக்டர் எந்த இடத்துலையும் இது வரைக்கும் நடந்துட்டுருக்குன்னா, இந்த ஒரு 8-10% இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் ஓட்டு ஒரு டிசைடிங் ஃபேக்டராக வரும். யாருக்கு? திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேவராக இருந்துகிட்ருக்கு இது வரைக்கும். அவங்களுக்கு அந்த ஓட்டில் இவர் ஒரு 3-4% இவரும் அதை சார்ந்தவராக இருக்கக்கூடிய ஒரு காரணம் கண்டிப்பாக இவர் மீது ஒரு பார்வை விழுந்திருக்கிறது என்பது தான் உண்மை. அந்த பார்வையில் ஒரு 3-4% செதஞ்சு குறைஞ்சதுன்னா யாருடைய வெற்றி பாதிக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த வெற்றிக்காகத்தான் இவங்க அப்போ மாற்று இதுலேருந்து ஒரு 10% வெளியே உள்ளே கொண்டு வரணும், பெண்கள் மற்ற திட்டங்கள் மூலமாக மற்ற மக்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் இன்றைக்கி இந்த 3000 அறிவித்தது, அடுத்த 5000 கொடுத்தது. இது எல்லாமே அதனுடைய விளைவு தானே தவிர நடப்பில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுடைய பலத்தால் கிடையாது. இப்போ அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்த மிகப்பெரிய ஒரு விஷயத்தை முன்னெடுத்து பெரிய போராட்ட களமாக்கி ஒரு பெரிய ஒரு கருத்தியல் போராக்கி இன்றைக்கி எலெக்ஷனில் வந்தாலும் அந்த இதை நேர்கொண்டு சந்திக்கக்கூடிய தைரியம் திமுகவுக்கு உண்டு. ஆனால் இந்த சிறுபான்மையினரை திருப்திப்படுத்துவதற்கு என்ன மாதிரியான யுக்திகளை கையாண்டாலும் அதை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டங்கிறது தெரிஞ்சு தான் இவங்க ஒரு மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரியான திட்டங்களை முன்னெடுக்கிறாங்க தான் உண்மை. ஆக மொத்தம் விஜய் ஜெயிக்கிறாரோ ஜெயிக்கலையோ நமக்கு 3000 எல்லாருக்கும் கிடச்சிது, 5000 அந்த 1,32,32,00,000 மக்களுக்கு கிடச்சிருக்குங்கிறது உண்மை தான். இதை தான் நான் சொல்ல வரேன். விஜயினுடைய அரசியல் வரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் என்ன மாதிரியான அரசியல் தாக்கத்தை தமிழகத்தில் ஏற்படுத்த போகிறாரு அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.